இன்று நாங்கள் பார்க்க போகிற பகுதி நல்ல சமாரியன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37வது அதிகாரம் மட்டும் நாங்கள் பார்க்க போகிறோம். நல்ல சமாரியன் யார்? நல்ல சமாரியன் சொல்லுங்க பாப்போம். நல்ல சமாரியன் யார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, யாராவது எழுந்து வாசிங்க பாப்போம். தமிழ்ல லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 மட்டும். இந்த பகுதியினுடைய பேக்ரவுண்ட் என்ன, பின்னணியில் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த போகிறேன். இயேசு தன்னுடைய ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யம் என்னவென்று மக்களுக்கு பிரசங்கித்து கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்குறோம். சரியா? இயேசு இதை பிரசங்கித்து விட்டு சீடர்களை 72 சீடர்களை ஊழியத்துக்காக வெளியில் அனுப்புகிறார். அந்த சீடர்களும் திரும்ப வந்து அவர்கள் கணக்கொப்புவிக்கிறார்கள். இயேசுவும் கூட சந்தோஷமாக இருக்கிறார். தன்னுடைய சீடர்களோடு அவர் உரையாடி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்படி உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சட்ட நிபுணன் அல்லது ஒரு மோசையின் சட்ட நிபுணன், மோசையின் நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கும் ஒரு யூதன் வந்து என்ன போட்டிருக்கு வசனத்துல, 25வது வசனத்துல, சோதிக்கும்படியாக, தேவனை டெஸ்ட் பண்ணும்படியாக, ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு, ஒரு இயேசுவை சோதிக்கும்படியாக, அதாவது ஒரு ஜெனுவின் அப்ரோச் இல்லை, ஒரு அன்பின் ஒரு கருத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய இயேசுடைய படிப்பினை இன்னவென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த எண்ணத்தோட இல்லை, தேவனை இயேசுவை சோதிக்கும்படியாக, அவர் என்ன டெஸ்ட் பண்ணும்படியாக அந்த யூதன் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால் இயேசுடன் ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ நான் கவனமாக பார்க்கணும். இப்போ இந்த யூதன், இந்த சட்ட நிபுணன் என்று சொல்லும் பொழுது ஒரு லாயர் அல்லது அந்த காலத்திலே யூதர்கள் சட்டத்தையும், அதாவது நியாய பிரமாணங்களை ஒழுங்காக கடைபிடிக்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய ஒரு யூத தலைவராக, ஒரு லாயராக இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர் யாராவது பிள்ளையா சட்டங்களை கடைபிடித்தால் அவர் போயிட்டு அட்வைஸ் பண்ணுவார், அல்லது அவர் ஒரு சட்ட நிபுணராக இருக்கிறபடியால் அவரை கொண்டு போய் கணக்கொப்புவிக்க கொண்டு போய் நிப்பாட்டுவார். சரியா? அதனால இப்போ இந்த யூதன் என்ன செய்கிறார், அந்த யூத சட்ட நிபுணன் என்ன செய்கிறார், இயேசுவை சோதிக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால், அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன, நான் ரட்சிப்பை அடைய வேண்டுமானால், சரி, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த கொஸ்டின் ஜெனுவினே இல்லை, இயேசுவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்ட கேள்வி என்பதை நாங்கள் இதுக்கு அடுத்த வார வசனங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். இப்போ அவர் என்ன கேட்குறார், நான் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்றால், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், நான் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கேட்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? அதற்கு மோசேயின் சட்டத்தில் என்ன எழுதியிருக்கிறது? இயேசு கேட்கிறார், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீ வாசிக்கிறது என்ன? அதில் நீ என்னத்தை வாசிக்கிறார் என்று கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? உன் இறைவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பெலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு செலுத்த வேண்டும். இதை குறித்து நான் உங்களோட ஏற்கனவே கதைத்து இருக்கிறேன். ரிலேஷனல் அப்ரோச், இருதயத்திலே மாற்றம் தேவை. அப்போ உண்மையான இன்டென்ஷனல், ஜெனுவின், உண்மையான, ஒரு நேர்மையான, நியாயமான, உண்மையான அன்பை நீங்கள் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று விடை சொல்லுகிறார். சரியா? அப்போ அது மட்டுமல்ல, வேற என்ன சொல்லுகிறார்? உன்னில் நீ அன்பாய் இருப்பது போல உன் அயலானிலும் உன் பிறனிலும் நீ அன்பாய் இரு என்பது. இப்படி உங்கள நீங்க அன்பாய் இல்லையா? அன்பு தானே. காலையில் எல்லாம் குளிக்கிறீங்க, உடுப்பு வாங்குறீங்க, குளித்த பிறகு மேக்கப் போடுறீங்க, அதுக்கு பிறகு சுகந்த வாசனைகள் எல்லாம் போடுறீங்க, அழகான உடுப்பி ஒழுங்கில்லாமல் வாரீங்க. இல்லை, உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு இது இருக்குது, சரியான சாப்பாடு சாப்பிடணும், எங்களோட வீடு இப்படி இருக்கணும், எங்களுக்கு இப்படி இருக்கணும், எங்களுக்கு நாங்கள் சொத்து சேர்க்கணும், உங்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்கு. ஒரு பஸ் முட்டை சொல்லியிருக்கிறேன் இந்த உதாரணங்கள். தச்சல் ஏதாவது பட்டா என்ன நடக்கும்? ஐயோ, தச்சல் ஏதாவது ஊற்றப்பட்டால் டக்குன்னு கிளீன். அது உங்கள் மீது உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கு. சரியா? அதே மாதிரி நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் அயலானை, உங்களுடைய பிறரையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதே என்றால் சொல்லுகிறார். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ சரியாக பதில் சொன்னாய், அப்படியே நீ செய். நீ சரியா சொல்லிட்ட, நீ அப்படியே செய். அப்ப இவனுக்கு ஆன்சர் தெரியுமா இல்லையா? இந்த யூதனுக்கு அப்ப ஆன்சர் தெரியும். இதுதான் யூதர்களிடம் இயேசு
விருப்பம் இல்லாமல் பார்த்த ஒரு விஷயம் வந்து இதுதான். சரியா? இப்போ எத்தனை வருஷம் மோசேயின் காலத்திலிருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வர பார்க்குறார், கிருபையை கொண்டு வர பார்க்குறார். இல்லை இயேசு வந்த பிறகும் இயேசுவும் இதை படிப்பினையை சொல்ல பார்க்கிறார். சரியா? அப்போ இந்த யூதன் இன்னும் அந்த பெருமையோட அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் வந்து விக்கிரகமாக மாற்றி வைத்திருக்கிறான். என்னத்தை விக்கிரமாக வைத்திருக்கிறான்? நியாயப்பிரமாணத்தை விக்கிரமாக வைத்திருக்கிறபடியாக தான் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்து அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக்குகிறார். சரியா? கிருபையின் மூலமாக முழுமையாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, இப்போ இந்த பரபல், அதாவது இந்த உவமானத்தின் டிரைவிங் கொஸ்டின், அதாவது இந்த உவமானத்தை கொண்டு செல்லும் கேள்வி வந்து நித்திய ஜீவனை அடைய, ரட்சிப்பை அடைய, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் போய் சேர நான் என்ன செய்ய வேண்டும்? சரியா? அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லிவிட்டார். தேவனை உண்மையாக அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல் பிறனையும் அன்பு செய், அதே போய் நீ செய், நீ வாழ்வடைவாய், நீ நித்திய ஜீவனை பெறுவாய், நீ ரட்சிப்பை அடைவாய், நீ ராஜ்யத்துக்குள்ள போவாய், அதை நீ போய் செய். அப்படி பிடிப்பட்டுட்டார். இப்ப அவர் சரியான பதில சொல்லிட்டார். சொல்ல சார் நீ வீட்டில் போய் இதை செய், நீ போ, இதை செய்தா நீ நித்திய வாழ்வை பெறுவாய். ஆனா அவனுக்கு அது ஒரு சங்கடமாக போய்விட்டது. ஏன் சங்கடமாக போயிட்டு? அவன் வந்த நோக்கம் இயேசுவை டெஸ்ட் பண்றதுக்கு, சோதித்து விழ வைப்பதற்காக. அவனோட நோக்கம் வேற. மற்றது இப்ப இயேசு வந்து அவருடைய வாயிலே இருந்து உண்மையை வெளியெடுத்துட்டார். அதுவும் ஒரு வெக்கம். அதுக்காக அவர் என்ன செய்யறார், என்ன கேட்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, 29வது வசனத்தை பாருங்க. அவன் தன்னை நீதிமானாக காண்பிப்பதற்காக விரும்பி இயேசுவினிடத்தில் கேட்கிறான், என்னுடைய அயலான் யார்? என் அயலான் யார் சொல்லுங்க பாப்பா. என்னுடைய அயலான் யார் என்று கேட்கிறார். இப்பதான் நாங்கள் புரிந்து கொள்ளணும் யூதர்கள் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? யூதர்கள் என்று சொல்லக்குள்ள நாங்கள் நினைக்கிறோம் அவங்க ஸ்பெஷல் என்று நினைக்கிறோம். சரியா? இப்போ இது நான் நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன். நிறைய பேர் இதை வார்த்தை மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு விளங்குது. வார்த்தை இல்லாமல் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது யூதர்கள் ஸ்பெஷல் என்று நினைக்கிறாங்க. அப்போ இலங்கையர்கள் ஸ்பெஷல் இல்லையா? நீங்கள் ஸ்பெஷல் இல்லையா? தமிழாக்கள் ஸ்பெஷல் இல்லையா? எல்லாரும் ஸ்பெஷல், எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஆனா ஆண்டவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு மெஜிஷியன் அல்ல, ஒரு ஜீனி இல்லை. அவர் அப்படியே இறங்கி வந்து நான் உங்கள் மீது அன்பு, நான் உங்களை ரட்சிக்கிறேன் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஒரு சிஸ்டமேட்டிக் காட். அவருக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு அழகு இருக்கிறது. அவர் அவருடைய தீர்மானத்தின்படி நடந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அது எங்களுடைய நலனுக்காக, அவருடைய மகிமைக்காக. அப்ப நாங்க தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மனித சமுதாயம் தேவனை தள்ளிவிட்டு கீழ்ப்படியாமல் தூர வந்த பிறகு பாவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே யூத சமுதாயத்தை பார்த்து, யூத சமுதாயம் சொல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஏன் ஆசீர்வதிக்க போகிறேன்? யூத சமுதாயத்தை ஏன் ஆசீர்வதிக்கிறார் தேவன்? நாங்க டக்குன்னு யோசிக்கிறது என்னது? அவர்கள் விசேஷித்தவர்கள். அப்படி அவர்கள் விசேஷித்தவர்கள் அல்ல, தேவன் விசேஷித்தவர். தேவன் ஒரு சமுதாயத்தை எடுத்து சொல்லுகிறார், உங்கள் மூலமாக நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய நற்செய்தியை, என்னுடைய மகிமையை மற்றவர்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் புறஜாதிகள் தான், ஆனா உங்களை நான் தேர்ந்தெடுத்து உங்கள் மூலமாக உங்களை நான் யூஸ் பண்ண போறேன், ஊழியத்துக்காக பயன்படுத்த போறேன். அதன் ஒரு நிழல் தான் மோசேயின் கதை. அவர்களும் அடிமையாகத்தான் இருக்கிறாங்க. புறஜாதிகளைப் போல அவர்களும் அடிமையாக இருக்கும் பொழுது தான் அவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர்கள் செய்த விஷயம் என்ன? நியாய பிரமாணத்தை கையில் எடுத்துக்கொண்டு கேட்டை என்ன செய்றாங்க? அவர்கள் பூட்டுகிறார்கள். அவர்கள் நற்செய்தியை வெளியே கொண்டு வராமல், ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளாமல், மற்றவர்களை அவர்களோடு சேர்த்து கொண்டு நியாய பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வராமல் என்ன செய்கிறாங்க? நியாய பிரமாணத்தை விட்டு மற்றவர்களை விலக்கி வைக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் அவங்க பெருமை அடைகிறாங்க, ப்ரைட். அதனால தான் அவங்க ஐடோலேட்டர்ஸாக மாறுறாங்க. அவர்கள் நியாய பிரமாணத்தை விக்கிரமாக பார்க்கிறார்கள், தேவனை மறந்து விடுகிறார்கள். தேவனை மறக்கும் பொழுது தேவன் அவர்களை எதிரிகளின் கையிலே ஒப்படைக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்பொழுது இவன் இந்த விஷயத்தை என்னுடைய அயலான் யார் என்று கேட்கும் பொழுது இயேசு என்ன செய்கிறார்? மறுமொழியாக
அவர் சமாரியனுடைய உவமையை, ஒரு உவமானத்தை அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? ஒரு யூதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய்கொண்டு இருந்தான். சரியா? கவனம் பார்க்கணும். இப்ப எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு யூதன் போய்கொண்டு இருக்கிறான். சரியா? என்ன சொன்னா, யூதர்கள் மட்டும்தான் எருசலேமுக்குள்ள அலாவும். யூதன் அல்லாதவர்கள் எருசலேமுக்குள்ள வர முடியாது. அப்போ ஒரு யூதன் என்ன செய்கிறார்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கார். எரிகோ என்ன இடம்? நீங்க வரலாறு ரீதியாக பார்க்கும் பொழுது எரிகோவில் தான் ஆசாரிய குடும்பங்கள் எல்லாம் வசித்து வந்தார்கள். என்ன குடும்பங்கள் வசித்து வந்தார்கள்? ஆசாரியர்கள், லேவியர்கள், முக்கியமான இன்ஃப்ளூயன்ஷியலான முக்கியமான யூதர்கள் எல்லாம் அந்த எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார்கள். சரியா? அப்ப ஒரு ஆசாரியனுடைய, ஒரு லேவியனுடைய ஊழியம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுடைய லேவியனுடைய ஊழியம் என்ன? யூத ஆசாரியனுடைய லேவியனுடைய ஊழியம் என்ன? பிரீஸ்ட். ஒரு யூத ஆசாரியனுடைய ஊழியம் ஆலயத்தில் இருக்கிற விஷயங்களை பார்த்து கொள்ளுகிறது. என்ன? ஆலயத்திலே அவன் தேவனுக்கு போய் பலியிட வேண்டும், தேவன் சொல்லுகிறதை தீர்க்க தரிசனமாக வெளியே சொல்ல வேண்டும். சரியா? மக்களுக்காக பரிந்துரையாட வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆசாரியனுடைய, யூத ஆசாரியனுடைய ஊழியம். சரியா? அப்ப அந்த என்ன நடக்குது? ஒரு மனிதன், அந்த மனிதன் ஆசாரியனாக இருக்கலாம், இல்லாட்டி லேவியனாக இருக்கலாம். ஆனா அந்த யூதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செல்லுகிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையின் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாதி உயிராக விட்டு போறாங்க. சரியா? அப்ப என்ன செய்ய? அந்த யூதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்வர்கள் கையிலே அகப்பட்டு விட்டான். எரிகோவுக்கு போகிற பகுதி சரியான ஒரு பாலைவன பகுதி, அது ஒரு கரடு முரடான பகுதி. அந்த தனி பாதையிலே இந்த யூத மனிதன் செல்லும் பொழுது ஒரு கள்வன் கையிலே அகப்பட்டு விட்டான். அந்த கள்வர்கள் என்ன செய்வாங்க? அவனை அடித்து உதைத்து, அவனுக்கு ரத்தம் வருது, அவனுடைய உடம்புல காயங்கள் இருக்கு, அவனை குற்றுயிராக, பாதி உயிருடன், ஹாஃப் டெட், புற்றுயிராக விட்டுட்டு போயிருக்கான். அதனால அவனுக்கு தனியாக எழும்பி செல்ல முடியாது, உதவி கேட்க முடியாத நிலையிலே அவன் தனிமையாக வஸ்திரங்கள் கிழிந்து விழுந்து கிடக்கிறத நாங்கள் அந்த இமேஜரியை நாங்கள் எங்களோட மனதில் கொண்டு வரலாம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சரியா? அந்த வழியாய் எந்த வழியாய்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியாய். இதெல்லாம் நாங்கள் இதை தான் நாங்கள் திங்க் பண்ணோம். ஒரு பைபிளை வாசிக்கல இதை தான் நாங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இதை விட்டு நாங்கள் வெளியே திங்க் பண்ணக்கூடாது. தற்செயலாய் அந்த வழியாய் வந்த ஆசாரியன் யார்? யூத ஆசாரியன் அந்த வழியாய் போகும் பொழுது அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைண்டா, ஆசாரியன் இந்த இடத்துல அந்த காயமான மனிதன் இருந்தானா அடுத்த பக்கமா மாறி போகிறான். விளங்குதா? அப்ப கிட்ட வராம நடந்து போகும்பொழுது ஒருவனை கண்டு அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் மாறி போகிறத நாங்க பார்க்கிறோம். இது என்னத்தை விளங்கப்படுத்துகிறது என்றால், ஆசாரியர்கள், யூதர்கள், இந்த பரிசேயர் நியாயப்பிரமாணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. என்னுடைய வேலை ஆசாரிய வேலை. நான் எங்க வேலை செய்கிறேன்? பரிசுத்த ஸ்தலத்தில் நான் வேலை செய்கிறேன். அதனால் காயமுற்ற அசுத்தமான அசூசியான மனிதனை நான் தொடமாட்டேன். ஹாஃப் டெட் சொல்லக்குள்ள ஒரு மரித்த ஒரு மனிதனை ஆசாரியன் தொடமாட்டான், கிட்டையும் போக மாட்டான் யூத நியாய பிரமாணத்தின் படி. அப்ப அவர் என்ன யோசிக்கிறார்? அதை கொண்டு உதவி தேவைப்படுகிற காயப்பட்ட கஷ்டப்பட்ட கொண்டு உயிருக்கு போராடுகிற அந்த மனிதனை பார்த்து அவன் நியாய பிரமாணத்தை தான் கொண்டு வரான். என்னுடைய வேலை ஆசாரிய வேலை, இவனை நான் தொட மாட்டேன். இது எந்த விஷயம் இல்லை. அவன் ஒதுங்கி போகிறதை பார்க்கிறோம். யூதனை கண்டு ஒதுங்கி போகிறத நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு லேவியன் யார்? ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள்ள வேலை செய்கிறவர்கள். லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு உதவி புரிகிற ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு முக்கியமான ஊழியங்கள் ஆலயத்தில் இருக்கு. அவர்கள் ஆசாரியர்களை போன்றவர்கள் தான், ஃபரிசீஸ், பிரீஸ்ட்ஸ். ஆனா அவங்க ஆசாரியர்களுக்கு உதவி செய்கிற லேவியர்கள்.
சரியா? இன்னொரு விஷயம் கவனமா கேளுங்க. இந்த ஆசாரியர்களையும் லேவியர்களுக்கும் இருக்கிற ஒரே வேலை நியாயப்பிரமாணத்தின்படி ஆலய வேலைகள் மட்டும்தான். அவர்களை பார்த்து கொள்வதெல்லாம் மற்ற யூதர்கள், மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவர்களுடைய தேவைகள், அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகள், அவர்களுக்கு எரிகோவிலே இருக்கிற இடம் எல்லாவற்றையும் பார்த்து செய்வது யூத மக்கள். சரியா? இப்ப லேவியரும் வந்து என்ன செய்யறான்? லேவியன் ஒரு ஊழியன், அவனும் வந்து தாண்டி போறான். நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லை, அவன் யோசிக்கிறான், நான் ஒரு லேவியன், நான் ஆசாரியனுக்கு தான் ஊழியம் செய்கிறேன். விளங்குதா? நான் ஆலயத்திலையும் ஆசாரியனுக்கு தான் ஊழியம் செய்கிறேன். இவர் என்ற பிரச்சனை இல்லை. லேவியனுக்கு உண்மையா தொட்டு இருக்கலாம், அவனை தூக்கி இருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்? மனமிறங்காமல், விளங்குதா? இந்த கம்பேஷன் இல்லை, லவ் இல்லை, அந்த ஹார்ட் வந்து மூவ் ஆகுது இல்லை. இருதயத்தில் அன்பு இருந்தா தான் இந்த இருதயம் என்ன செய்யும்? மூவ் ஆகும். எங்களுடைய தேவனும் அவ்விதமான ஒரு தேவன். யோனாட கதையில பாருங்க, அந்நியர்கள் இருக்கும் பொழுது யோனாக்கு என்ன சொல்ற? நீ போய் பிரசங்கி, நடக்கும். அதே அந்த தேவன் சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் இறங்குகிறார். ஆனா இங்க இவங்க நியாய பிரமாணத்தினால் இவங்களுடைய இருதயம் என்ன நடந்துட்டு? கடினமாகி விட்டது. விளங்குதா? லேவியன் என்ன செய்யறார்? அந்த பக்கத்தில் போகாம அடுத்த பக்கமாக போகிறார். அப்ப யாரு சமாரியா? இயேசுவா? என்ன கேள்வி? டிரைவிங் கொஸ்டின் என்னது? நித்திய வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அன்பு செய்ய வேண்டும், அயலானை அன்பு செய்யணும். யார் அயலான்? அப்பதான் இயேசு என்ன செய்யற? இந்த உதாரணத்தை சொல்லுகிறார். ஆசாரியன் போய்விட்டான், நியாயப்பிரமாணத்தை தலையில தூக்கி வச்சிருக்கிற ஆசாரியன். லேவியனும் போய்விட்டான், ஆசாரியனுக்கு ஊழியம் செய்கிற நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கிற யூதன் விழுந்து கிடக்கிறார். யூதன் அடிபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த சமாரியர் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமாரியர் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். சமாரியரை எருசலேமுக்கு யூதர்கள் வரவிடுவதில்லை. அப்ப அவர் அந்த வழியா வந்தவர் இல்லை. அவர் சமாரியாவிலே இருந்து வேற எங்கேயோ போகிற ஒரு நபர், அல்லது வேற எங்கேயோ இருந்து சமாரியாவுக்கு எரிகோ இந்த பாதையின் கிராஸ் ரூட்டால போகிறவங்க. இப்ப இஸ்ரவேல் மக்கள் சமாரியாவின் ஊடாக போக அவங்க அந்த ஒரு ஷார்ட் ரூட், அந்த ரூட்டை அதை மறுத்து தான் அவர்கள் யோர்தான் நதி கூடாக அல்லது சுத்தி போவாங்க. சமாரியாவுக்குள்ளால அவங்க ஒரு நாளும் போக மாட்டாங்க. அவர்களை ஒதுக்கி, தீட்டென்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, அவர்களுடைய ஆலயத்தை கூட, தேவனை, ஏகோவா தேவனை ஆராதிக்கும் ஆலயத்தை கூட இந்த நாட்களிலே, இயேசு பிரசங்கம் பண்ணின நாட்களிலே அவர்கள் கல்லெறிந்து உடைப்பது மட்டுமல்ல, அங்க இருக்கிற மக்களை கூட அவங்க காயப்படுத்தி persecuted the Samaritans. சரியா? சமாரிய மக்களை பெர்சிக்யூட் பண்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள், தேவன் இஸ்ரவேல் மக்களை மற்ற நாடுகளுக்கு, ஒரு எதிரிகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏன்னு சொன்னால் தேவனை விட அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தேவனை மறந்து கடினமான வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரமாக செல்லும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை எதிரிகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எதிரிகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எதிரி நாட்டவர்கள் உள்ளுக்கு வராங்க. சரியா? அப்ப நியாய பிரமாணத்தில் இருக்கு, மற்றவர்களோடு நீங்க சேரக்கூடாது, அது வேறொரு அர்த்தத்துக்கு இருக்கு. சரியா? மற்றவர்களோடு சேரக்கூடாது என்னன்னு சொன்னா, மற்ற தேவர்களை வழிபடுவர்களோடு நீங்க சேரக்கூடாது, அவர்களின் பக்கம் நீங்கள் போய்விடக்கூடாது. ஆனால் உங்கள் பக்கத்திலே யாராவது ஒரு அயல் நாட்டான் வந்திருந்து அவங்க நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டும். வாசிப்போமா? லேவியராகமம் 19வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யாரொரு அந்நியர் உங்களோடு தங்கினால் சிறுமைப்படுத்த வேண்டாம். ஒரு பிறந்த நாட்டினன் உங்கள் நாட்டில் உங்களுடன் தங்கியிருந்தால், ஒரு பிற நாட்டினன் ஃபாரினர் உங்களோடு தங்கியிருந்தால் அவனை ஒடுக்காதீர்கள், அவனை சிறுமைப்படுத்தாதீர்கள். உங்களோடு வாழும் அந்த பிற நாட்டினனும் உங்களுடைய நாட்டினனை போல நடத்தப்பட வேண்டும். உங்களைப் போல் அவனிலும் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் முன்பு ஒரு காலத்தில் நீங்களும் எகிப்து நாட்டில் பிற நாட்டாய் இருந்தீர்கள். நானே உங்கள் இறைவனாகிய ஏகோ. இது எதுல இருக்கு? லேவியராகமம் நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கு. ஒரு பிற நாட்டவன் உங்களுடைய நாட்டுக்கு வந்தா, உங்களோட இருந்தா, அவனை சிறுமப்படுத்த வேண்டாம்.
அவனை கொடுமைப்படுத்த வேண்டாம், அவனை ஒதுக்க வேண்டாம், அவனை உங்களுடைய நாட்டானாய் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். சரியா? அவன் மீது நீங்க அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முன்பு ஒரு காலத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் மற்றவர்களோட சேர வேண்டாம்னு சொல்றது, நீங்க மற்றவர்களோட சேர்ந்து மற்ற தேவர்களை நீங்கள் வழிபட வேண்டாம், மற்ற பக்கத்துக்கு போய்விட வேண்டாம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில். ஆனா உங்களோடு யாராவது வரும் பொழுது அவர்கள் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனா இவர்கள் என்ன செய்கிறாங்க, சமாரியர்களுக்கு இவங்க நியாயப்பிரமாண புத்தகத்தில் முழு புத்தகத்தையும் வாசிக்க விடுவதில்லை, எருசலேமில் வந்து வழிபட விடுவதில்லை. சரியா? அதனால சமாரியர்கள் தங்களுக்கென்ற ஒரு புத்தகத்தை உருவாக்கி யெகோவா தேவனை வணங்குகிறார்கள். ஏன் இவங்க சமாரியர்களை ஒதுக்குனாங்க? ஏன்னா எதிரிகளின் கையிலே தேவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இஸ்ரவேலர்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது சில எதிரிகள் வந்து என்ன செய்துட்டாங்க, அந்த சமாரிய பிரதேசத்துக்குள்ள இருந்துட்டாங்க, ஊடுருவி இருந்துட்டாங்க. ஆனா சமாரியர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை திருமணம் செய்து அவர்களை பிற நாட்டவர்களை அவர்களின் நாட்டவர்களை போல் நடத்தினார்கள். அவர்களை யூதர்களாய் மாற்றினார்கள். அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் யெகோவா தேவனை ஆராதித்தார்கள். இப்ப இந்த சுவிசேஷ வேலையை யார் ஒழுங்கா செய்யறது? சமாரியனா யூதனா? சமாரியன் தான் செய்யறார். எப்படி பாருங்க, இயேசு டாக்டிக்கலா மெசேஜை கொடுக்கிறார். ஏன் இவர் சட்ட நிபுணன் தானே, லாயர் தானே, லாயருக்கு அழகா கொடுக்கிறார். அவர் கேட்கிறார், என்ன அயலவன் யார்? என்ன சொன்னா, யூதனுக்கு அயலவன் யூதன், மற்றவன் வந்து யாரு? எதிரி. யூதனுக்கு அயலவன் யூதன், நெக்ஸ்ட் டோர் பர்சன். சமாரியன் அயலவனா? நோ, சமாரியன் என்ற எதிரி. எகிப்தியன் அயலவனா? நோ, எகிப்தியன் என்ற எதிரி. சரியா? அவங்க நியாயப்பிரமாணத்தினால அவங்கள மூடிக்கொண்டாங்க. சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் கூப்பிட்டேன், வீட்டை திறந்து ஆசீர்வதி. அப்ப சமாரியர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஹாஃப் ஜூஸ், செமரிட்டன்ஸ் ஹாஃப் ஜூஸ், பாதி யூதர்கள். அவர்கள் தான் உண்மையான ஊழியத்தை செய்து வருகிறார்கள். யூதர்கள் மூடப்பட்ட. இப்ப இவர் டாக்டிக்கலா ஆண்டவரை வீழ்த்துறதுக்கு, இயேசுவை வீழ்த்துறதுக்காக யாரை அயலவன்? ஆண்டவர் சொல்றார், இந்த உவமானத்தை கொடுக்கிறேன். அப்ப சமாரியன் என்ன செய்கிறார்? பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், அதே வழியாய் வரல, அவன் பிரயாணமா வருகிறான், அவன் அந்த வழியா வரல, அவன் வேற வழிக்கு பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு என்ன உருகி? மனதுருகி. இதுதான் யாருக்கு நடக்கவில்லை? ஆசாரியர்கள் லேவியருக்கு நடக்கல. அதுதான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், நியாய பிரமாணத்தின் மூலம் ரட்சிப்பு வருவதில்லை, மனமாற்றத்தின் மூலம் தான் ரட்சிப்பு வருகிறது. Salvation is not by works but by faith and grace. கிருபையின் மூலமா இயேசு செய்த அந்த வேலையின் அந்த sacrificial love, அந்த அன்பின் நிமித்தமாக அவர் சிலுவையிலே அறையப்பட்ட அவரின் செயலின் ஊடாக எங்களுக்கு வருகிற கிருபையிலும் நாங்கள் அதன் மீது வைக்கும் விசுவாசத்தில தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் ரட்சிப்பை முழுமையாக பெறுகிறோம். அந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு ஆவியானவர் என்ன செய்கிறார்? எங்களுக்குள்ள கிரியை செய்து நற்கிரியைகளை கொண்டு வருகிறார். என்ன நற்கிரியைகளை கொண்டு வருகிறார்? நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற உதவியை செய்கிறார். நியாய பிரமாணத்தை பின்பற்றுவது அன்பின் மூலமாக மட்டும்தான். அன்பு தான் ஃபங்க்ஷனல் ஸ்பிரிட். பரிசுத்தனோட அந்த அன்பை தான் எங்களுக்குள்ள ஊற்றி எங்களை சுத்திகரித்து அதை எங்களுக்குள்ள கொண்டு வருகிறதே பார்க்க. அப்ப சமாரியன் என்ன செய்கிறான்? மனதுருகி என்ன செய்கிறான்? கிட்ட வந்து, நல்லா வாசிக்கொள்ள நல்லா வாசிக்கணுமா? யூதன் கிட்ட வரல, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து, ஆலிவ் ஆயில் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் அந்த காலத்தில். திராட்சை ரசம் எக்ஸ்பென்சிவான விஷயம். யூதர்கள் மற்ற யூதர்களோடு ஷேர் பண்ண மாட்டாங்க, சமாரியர்களும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் என்ன செய்து வார்த்து காயங்களை கட்டி, அசுத்தத்தை தொட்டு, பாதி உயிரோடு இருக்கிறவனை காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. ஆக்சிடென்ட் ஆகுனா, ரத்தம் கொட்டுச்சுன்னா ஏற்றுவீங்களா வாகனத்தில்? இலங்கையில் ஏற்ற மாட்டாங்க, உண்மையாக நடக்குது. சில ஆக்களை ஏற்றுவாங்க, ரத்தம் இருந்தால் ஏற்ற மாட்டாங்க, கார் சீட் பழுதாகும் தானே. ஆனால் என்ன செய்கிறான்? சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய், தேவையா இந்த வேலை?
தேவையா இந்த வேலை? காயத்தை கட்டிட்டு அனுப்பியிருக்கலாம் தானே வீட்டுக்கு? எப்படி இந்த அடுத்த ஆக்ஷன் வருது? எப்படி அந்த அடுக்கடுக்கான அடுத்த ஆக்ஷன் வருது? ஆக்ஷன் ஸ்டெப் எப்படி வருது? அதை நீங்க யோசிக்கணும். சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை என்ன செய்கிறான்? பராமரித்தான். அது மட்டும் இல்லை, மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, இது நான் ஒரு பெரிய ரிசர்ச் செய்தேன். 2 பணத்தை எடுத்துன்னு சொல்ல 2 நாள் வேஜஸ், அதாவது ஏறக்குறைய ஒரு 4000 இல்லாட்டி 5000 குரோனர் கொடுத்து, இது அவனுக்கு தேவையா? 5000 குரோனர் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அந்த சத்திரத்தில் இருக்கிறவனுக்கு சொல், நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு. இதுதான் தேவனுடைய கிறிஸ்துவுடைய ரிலேஷனல் அப்ரோச், அன்பின் உறவு முறையான உண்மையான தேவன் சொல்லுகிற கிறிஸ்தவம் இதுதான். விளங்குதா? இந்த அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிப்பதால் உங்களால் ராஜ்யத்தை அடைய முடியவே முடியாது. இந்த அன்பின் மூலமாக சமாரியன் என்ன செய்கிறான்? அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும், அவன் என்ன செய்கிறான்? நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறான். எப்படியாக கடைபிடிக்கிறான்? நல்லா கவனிங்க. ஆசாரியனும் லேவியனும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறார்கள். எப்படி கடைபிடிக்கிறாங்க? சொன்னபடி செய்றாங்க. அன்பு இல்லை, கம்பேஷன் இல்லை, இரக்கம் இல்லை, மனதுருக்கம் இல்லை. ஏதோ நாங்கள் செய்ய வேண்டும் நியாயப்பிரமாணத்தை, அப்போ நாங்கள் பரலோகம் போவோம். ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு ஐடல்ட்ரி, ஒரு சிலை வணக்கத்தின் படையில அவங்க என்ன செய்கிறாங்க? அதை செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சமாரியன் மனதுருகி, ஹார்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அவன் கண் கலங்கி மன உருக்கத்தோடு போய் அந்த காயப்பட்ட மனிதனுக்கு காயங்களை கட்டி, அந்த காயப்பட்ட மனிதனை கழுதையிலே ஏற்றி அந்த சத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்து, பணம் கொடுத்து, இன்னும் ஏதாவது தேவை என்றால் நான் கொண்டு வந்து தருகிறேன் என்பதை செய்கிறான். நீங்க பார்த்தீங்களா? 2 பேர் ஆக்ஷனை பார்த்தீங்களா? இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, 36வது வசனம், இப்படி இருக்க கள்ளர் கையிலே அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் அயலவனாய் உண்மையான அயலவனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று யாரை பார்த்து கேட்கிறார் இயேசு? நியாயஸ்தாதி, லாயர், சட்ட நிபுணன், மோசேயின் சட்ட நிபுணன் யூதனை பார்த்து கேட்கிறார். அதற்கு அவன், இவனுக்கு பாருங்க, அந்த ஆன்சரை பார்த்து எனக்கு சொல்லுங்க பாபம், அவனோட மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருக்கும்? சட்ட நிபுணன் என்ன ஆன்சர் சொல்லுங்க பாபம். சமாரியன் இறக்க மாட்டேன் சொல்ல மாட்டான். என்ன சொல்லியிருக்கணும்? ஈஸி, இந்த ஈஸியா சொல்லிட்டார். நீங்களா இருந்தால் அதான் சொல்லுவீங்க. சமாரியன் உதவி செய்தான், உண்மையாக இரக்கம் பாராட்டின, அயலானுக்கு இரக்கம் பாராட்டின, அன்பு செய்தவன் சமாரியன் என்று சொல்லியிருக்கணும். இவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே. வார்த்தை சொல்ல மாட்டான், தீட்டு. சமாரியோட வார்த்தை தீட்டு. இரக்கம் செய்தவனே என்று சொல்லி, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இயேசு நோ டென்ஷன், ரிலாக்ஸ், அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய், நீயும் போய் அப்படியே செய்யன்னு சொல்றேன். அவ்வளவுதான். இயேசுக்கு தெரியும், அவனோட மனநிலை இயேசுவுக்கு தெரியும். சரியா? இப்ப அன்பானவர்களே, சற்று யோசித்து பாருங்க, எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், திருவிருந்து ஆராதனை எடுக்கிறோம், ஒவ்வொரு நாளும் காலையிலே நாங்கள் வசனத்தை வாசிக்கிறோம், துதிக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், அதனால் ஒரு கிறிஸ்தவன், நான் பரலோகத்துக்கு போவதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்ன யாராலையும் அசைக்க முடியாது என்று நீங்க சொல்லுவீர்கள். ஆனால் நீங்க என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய வசனத்தையும் சடங்காச்சாரத்தையும் என்ன செய்கிறீர்கள்? ஒரு விக்கிரக ஆராதனையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் தேவனை தன்னுடைய முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பெலத்தோடும் உண்மையாக அன்பு செய்து ருசித்து, அந்த அன்பை ருசி பார்த்து, தன்னை அவன் அன்பு செய்கிறது போல
இயேசு என்னை அன்பு செய்கிறார், தேவன் என்னை அன்பு செய்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே குடிகொண்டு எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள், என்மேல் தேவன் அன்பாயிருக்கிறார். நானும் என்ன செய்கிறேன்? பிறன் மீது அன்பாயிருக்கிறேன், அயலவன் மீது அன்பாயிருக்கிறேன் என்ற மனது உங்களுக்கு வரும் பொழுது நீங்க இறங்குவீங்க, மனதுருகுவீங்க, உதவி செய்வீங்க. அந்த அயலான் யார்? அந்த அயலான் யார்? யூதனுக்கு அந்த அயலான் யார்? சமாரியன் யார்? யூதனுக்கு சமாரியன் யார்? யூதனுக்கு சமாரியன் யார்? எதிரி. ஆலயத்தை போய் உடைச்சாங்க இந்த நாட்கள்ல, எதிரி. அப்ப உங்களுடைய அயலான் யார்? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய அயலான், நொஸ்க் பேசுறவங்க உங்களுடைய அயலான், அரபிக் பேசுறவங்க உங்களுடைய அயலான், முஸ்லிம்கள் உங்களுடைய அயலான், இந்து மக்கள் உங்களுடைய அயலான், தமிழ் மக்கள் உங்களுடைய அயலான், சிங்கள மக்கள் உங்களுடைய அயலான், உங்களை பற்றி புறம் பேசுபவர்கள் உங்களுடைய அயலான், உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களுடைய அயலான், உங்களுடைய எதிரி உங்களுடைய அயலான், நீங்க யார் மீது கசப்பு வைத்திருக்கிறீங்க அவன் உங்களுடைய அயலான். அப்ப எப்படி நீங்க நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும்? அன்பின் மூலமாக, தேவனுடைய உறவின் மூலமாக நீங்க அவர்களை என்ன செய்யணும்? பிறநாட்டான் சொல்லுங்க, என்ன இவன் குடும்பம் இல்லை, இவன் இண்டையில இருந்து இவன் சொந்தக்காரன், இவன் குடும்பம் இல்லை, எனக்கு அவனுக்கு முடிஞ்சு போச்சு, இன்னும் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவனை தான் இயேசு அன்பு செய்ய சொல்கிறார். அப்போ நீங்கள் இல்லை, இவர் என்னுடைய குடும்பம், இவர் என்னுடைய பாசை பேசாவிட்டாலும் இவர் என்னுடைய இனம், இவர் என்னை போல் நடந்து கொள்ளாவிட்டாலும் இவரை நான் என்ன செய்கிறேன்? இன்க்ளூட் பண்ணி கொள்கிறேன். இன்க்ளூட், இவரை என்னுடைய நாட்டானாக நான் எண்ணுகிறேன், என்னுடைய குடும்ப அங்கத்தவராக எண்ணுகிறேன், என்னுடைய சபை அங்கத்தவராக நான் எண்ணுகிறேன் என்று மனதுருகி என்ன செய்யணும்? அவர்களுடைய காயங்களுக்கு மறந்துக்க, அதுதான் முதலாவது செய்யணும். பாவிகளை நீங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும், இயேசு அன்பு செய்கிறார் என்று சொல்ல வேண்டும், அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும், அவர்களுக்காக நீங்க இன்னொரு ஸ்டெப் எடுக்க வேண்டும், அன்பின் மூலமாக, மனதுருக்கத்தின் மூலம். அப்பதான் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நீங்க நியாய பிரமாணத்தையே போய் 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 சொல்லக்குள்ள பின்னுக்கு தான் போவாங்க. முதலாவது நீங்க அவங்களை ஹீல் பண்ணணும், சுகத்தை கொடுக்கணும். இந்த ஹீலிங்கை தான் ஆண்டவர் சொல்கிற, என்னுடைய காயத்தினால் நீங்கள் சுகமானீர்கள், இந்த காயத்தை தான் சொல்லுகிறார். இந்த சுகத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள நீங்க தான் உதவி செய்ய வேண்டும். சரியா? அப்ப நல்ல சமாரியன் யார்? நீங்க தான். நீ உதவி செய்யறவங்க, நாங்க உதவி செய்யமா? அப்படி இல்லை, நாங்க தான் நல்ல சமாரியன், நாங்க தான் நல்ல சமாரியன். ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு, நல்ல சமாரியன் இயேசு இல்லை. நல்ல சமாரியன் சொல்ல முடியுமா? பிலிப்புன்னு சொல்ல முடியுமா? உதவி செய்யறனா, ஆக்களுக்காக இறங்குகிறனா, மனதுருகுகிறனா, அன்பு செய்யறனா, எதிரியை அன்பு செய்யறனா, பகையவர்களை அன்பு செய்கிறனா? நல்ல சமாரியன் பிலிப் என்னை தேடி வந்தாரேன்னு மற்றவர்கள் எங்களை பார்த்து பாடுவாங்களா? அதுதான் பாட்டு. நல்ல சமாரியன் இயேசு, அது அங்க போட்டுட்டு நாங்க இருக்கு, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே அப்படிதான். அது இயேசு செய்வார், நான் செய்ய மாட்டேன். இயேசு தேடி வருவார். நான் ரசிக்கப்பட்டேன், நான் ப்ரே பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் ஓகே இல்லை. விளங்குதா? நல்ல சமாரியன் யார்? நாங்க தான் நல்ல சமாரியன். என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, ஆக விருப்பம் இல்லையா? நல்ல சமாரியனா இருக்க விருப்பம் தானே இருப்பான். அந்த மனமாற்றம் எங்களுக்குள்ள வரணும். சற்று சிந்தித்து பாருங்க, இந்த மனமாற்றத்துக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்ன எங்களோட வாழ்க்கையில்? சுயமரியாதையா, கோவமா, கர்வமா, என்ன சொல்றது, பெருமையா, இல்லாட்டி கசப்பா, அல்லது காம்படிஷனா, போட்டிய தன்மையா, அல்லது நேரம் கொடுக்க இயலா மத்தாக்களுக்கு, மற்றக்களோட கதைக்க நேரம் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை, உதவி செய்ய நேரம் இல்லை, எங்களை பற்றியே நாங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கிறோமா? அல்லது பாஷை பிரச்சனையாக இருக்குதா, இல்லாட்டி இனம் பிரச்சனையாக இருக்குதா, இல்லாட்டி உங்களுக்கு தெரியும், நான் மற்ற விஷயங்கள் பேச தேவையில்லை, எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி மற்ற விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கிறதா? இப்படி இருக்குது. இப்போ எனக்கும் சில இது இருக்குது, உண்மையை சொல்லணும் தானே. நானும் சில வேளை நான் போக்குள்ள கோவம் வரும், சில ஆக்களை பார்க்கக்குள்ள. அப்போ ஆவியானவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். இல்லை, இப்படி செய்ய இயலாது, நீ போய் பக்கத்தில் உட்கார வேண்டும், கதைக்க வேண்டும். சில வேளை கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறீங்க, எனக்கு போய் இப்படி செய்கிறீங்க, நான் இந்த ஆளோட மட்டும் கதைக்காமல் இருக்கிறேனே. இல்லை, ஆண்டவர் சொல்லுவார், ஆவியானவர் சொல்லுவார், நீ கதைக்க வேண்டும். அதுதான் ஆவியானவருடைய செயல். ஆவியானவர் அந்த இதை தான் எங்களுக்குள்ள செய்கிறார்.
அதனால் சிந்தித்து பாருங்கள், அந்த மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வர நாங்கள் இடம் கொடுப்போம். அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்களா யோசிப்பா, இந்த நிலைமையில் தான் நான் எப்படி நடந்து கொள்ளுவேன் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சரி, நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நல்ல சமாரியர்களாக நீர் அழைத்த கிருபைக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை முழுமையடைய செய்ய எங்களால் முடியாதப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் நியாயப்பிரமாணத்தின்படி அதை முழுமையாக வாழ எங்களுக்கு ஆவியானவரே நீங்கள் தங்களுடைய மனதை உடைத்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களை உங்களுடைய அன்பினாலே நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தாங்கப்பா. எங்களோட கசப்பு வைராக்கியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவையில்லாத எண்ணங்களை நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த நல்ல சமாரியனை போல ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழு மனதோடு அன்பு செய்த எங்களை நாங்கள் அன்பு செய்வது போல பிறரையும் ஆண்டவரை எதிரியையும் கூட அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் எல்லோரும் ஒரு மனதோடு ஆண்டவரை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்வது மட்டுமல்ல, அவருடைய காயங்களை கண்டு அந்த சுகத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்து அந்த காயங்களை ஆற்ற உதவி செய்து ஆண்டவர் அவர்கள் கால்களிலே எழும்பி நிற்கும் மட்டும் ஆண்டவர் நாங்கள் அவர்களோடு பயணிக்க, சுவிசேஷத்தை சொல்ல, அவர்களை எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரை நாங்கள் அங்கத்தவர்கள் ஆக்கிக்கொள்ள, எங்களுடைய சபையிலே அங்கத்தவர்கள் ஆக்கிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நியாய பிரமாணத்தை மட்டும் வெறுமனையாக பார்க்காது உம்முடைய உறவிலே தங்கியிருக்க எங்களுடைய கடினமான மனதை ஆண்டவர் உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பவுலுடைய மனதை நீங்கள் எப்படி உடைத்து பவுல் புறஜாதிகளுக்காக ஊழியம் செய்து எருசலேமிலே மரித்தாரோ அதே வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய மனதையும் உடைத்து ஆண்டவரே, எங்களுக்கு கஷ்டமான மக்களோடு நாங்கள் போய் அவர்களை அன்பு செய்து ஊழியம் செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.